நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்ஷனை யூஸ் பண்ணி ஷார்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான டிப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா போன ஃப்ளெக்ஸ் டிசைனில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷனில் வச்சுருப்பேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து என்ன ஆகும்னா லைட் வந்து உள்ள விழும். சரிங்களா? இந்த ஆக்ஷன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த லைட் எஃபெக்ட் மட்டும் இல்லை, அடிக்கடி நாம் பயன்படுத்தக்கூடிய பிஎஸ்டி ஃபைலாக இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம ஆக்ஷன் ரெடி பண்ணலாம். எப்படி அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். இப்போ ஃபோட்டோஷாப் 7.0 நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஃப்ளெக்ஸு டிசைனை நான் பார்த்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் ரெடி பண்ணுறதுக்கு ஏதாட்டும் இந்த மாதிரி ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா வச்சுக்கணும். அப்படி இல்லைனா ஒரு டாக்குமெண்ட், நார்மலாக ஒரு எம்டி டாக்குமெண்ட் நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நல்லா பொறுமையாக பாருங்கள் நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஆக்ஷனை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? ஏன் உங்களை க்ரியேட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நீங்கள் க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியலனாலும் ரெண்டாவது தடவை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆக்ஷன் ரெடி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் க்ரியேட் பண்ணக்கூடிய ஆக்ஷனை லிங்க் கொடுத்தா உங்களுக்கு சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால தான் ஆக்ஷனை நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜி அப்படிங்கக்கூடிய இந்த டிஸ்கில் இந்த லைட் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த லைட்டு என்ன இருக்குது, ஜேபிஇஜி ஃபைலாக தான் இருக்குது. சரிங்களா? ஜேபக் இமேஜாக தான் இருக்குது. இப்போ எப்படி ஆக்ஷன் ரெடி பண்ண போகிறேன், இந்த ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ ஆக்ஷன் பேனல் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரும். அப்படி இல்லைனா விண்டோவில் போயிட்டு ஆக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இதில் என்னென்னா டிஃபால்ட்டாக நம்ம ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த ஆக்ஷன் வேணும்னா வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன். எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், நியூ ஃபோல்டர், இந்த இடத்துல நியூ ஷெட்டு க்ரியேட் பண்ணுறேன். என்னென்னா லைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் இந்த பக்கம் இருக்கிறது தான் ஆக்ஷன். அதாவது டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் தயார் நிலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ரெக்கார்டே போடணும். ஏன்னா நம்ம இந்த ரெக்கார்டு போட்டுட்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம ஆக்ஷன் பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும், எரர் விழும். எரரே வராமல் பண்ணணுமா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டாக்குமெண்ட் நான் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே இருக்குது நியூ ஆக்ஷன், கிளிக் பண்ணுறேன். இதுக்கு நேம் நாம் கொடுக்கலாம், லைட் அப்படின்னு கொடுக்குறேன். உங்களுக்கு ஷார்ட்கட் கீ வேணும் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்கட் கீ கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் கலர் இருக்குது. கலர் உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கலர் வந்து கொடுத்துக்கலாம். கலர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்க்கும்போது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? இப்போ ரெக்கார்ட் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். இப்போ எனக்கு கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுது. இதுக்கு மேலே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணாமல் அந்த லைட் எஃபெக்டை உள்ளே கொண்டு வந்து நாம் வைக்கணும். எப்படி வைக்கிறதுனா ஃபைல் போயிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். இதில் டிஸ்கில் என்ன பண்ணுறேன், ஜி டிஸ்கை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஜி டிஸ்கில் தான் எனக்கு இந்த லைட்டை நான் வச்சுருக்கேன். இந்த லைட்டை பர்மனெண்ட்டாக ஒரே இடத்துல இருக்க மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆக்ஷன் உங்களுக்கு எப்போதுமே வேலை செய்யும். சரிங்களா? டெஸ்க்டாப்பில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஃபைலை நீங்கள் ஒரு ஃபோல்டரில் மூவ் பண்ணி போட்டாலோ அப்படி இல்லைனா அதை டெலீட் பண்ணாலோ உங்களுக்கு ஆக்ஷன் வேலை செய்யாது. இப்போ இந்த லைட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இந்த லைட்டை ட்ராக் பண்ணி நாம் போடக்கூடாது. Ctrl+A Ctrl+C ரெண்டே ஆப்ஷன். Ctrl+A கொடுத்து செலெக்ஷன், C கொடுத்து காப்பி பண்ணிட்டேன்னா இப்போ க்ளோஸ் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ Ctrl+V அப்படிங்கிறத கொடுத்தா லைட்டு இங்கே வந்துடும். லைட்டு அவுட்டரில் பிளாக் கலரில் இருக்கக்கூடியதை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதோட பிளெண்டிங் மோடை நம்ம சேஞ்ச் பண்ணணும். பிளெண்டிங் மோட் நார்மலில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் அப்படிங்கிறத வச்சா லைட் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான லைட் எஃபெக்ட் உள்ளே வந்துடுச்சு. ஆக்ஷன் என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துல ஸ்டாப் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த லைட் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்ஷனை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டில் லைட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, இதில் வச்சா தான் நம்மளுக்கு ப்ளே ஆகும். இன்னொன்று ஆக்ஷன் இந்த மாதிரி ஏதாட்டும் இடையில நம்மளுக்கு நின்னால் இந்த மார்க்கிங் டாப்பில் எடுத்து கொண்டு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எரரே இல்லாமல் ப்ளே ஆகும். இப்போ ப்ளே பண்ணுறேன், என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த ஆக்ஷன் கரெக்டாக கொண்டு வந்து அந்த லைட்டு பார்த்திங்கன்னா உள்ளே கொடுத்துரும். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணி இன்னொரு பட்டன் மோடு அப்படின்னு ஒரு மோடு உண்டு. இந்த மோடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் காட்டும். அந்த எல்லோ கலர் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா இதில் காட்டுச்சு பார்த்தீங்களா. இதில் ஒரு ஆக்ஷன் வச்சுருக்கேன், நிறைய ஆக்ஷன்ஸ் நாம் வச்சுருந்தா இந்த மாதிரி நம்மளுக்கு காட்டும். இப்போ இந்த லைட் எஃபெக்ட் மட்டும்தான் நம்ம இப்படி வைக்க முடியுமா அப்படின்லாம் இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ஆக்ஷனில் நான் என்னெல்லாம் வச்சுருப்பேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் பிக்சர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷூட் பண்ணுவாங்க.
அதாவது அவங்க வந்து பூ வைக்காமல் வந்திருப்பாங்க, சார் எனக்கு பூ வச்சு பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? சில பேருக்கு டூப்ளிகேட்டில் ஹேர் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க சுருட்ட முடியாக இருக்கும். ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க ஹேர் பார்த்திங்கன்னா சரியாக இருக்காது. அதனால் நம்ம கட் பண்ணிவிட்டு வேறு ஹேர் டூப்ளிகேட் ஹேர் வைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா ஆக்ஷனாகவே ரெடி பண்ணி தான் வச்சுருப்பேன். எப்போ பாஸ்போர்ட் பிரிண்ட் பண்ணாலுமே நான் பட்டனை தட்டையும் எனக்கு பூ அப்படின்னா ஃப்ளவர் அப்படிங்கிறது வந்து உள்ளே விழுந்துடும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஹேர் அப்படின்னா ஹேர் வந்து எனக்கு உள்ளே விழுந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதுவும் நான் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த ஆக்ஷனில் சொல்கிறேன். சேம் கான்செப்ட் தான். லைட்டுக்கு என்ன மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணமோ அதே போல் தான் அதுக்கும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் பர்மனெண்ட்டாக அதே இடத்துல இருக்க மாதிரி அந்த ஃபைலை வைக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா கால் பண்ணுங்கள். சரிங்களா? நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஃபைல் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேங்கன்னா டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். இது நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்க ஃபைல் பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் டெலீட் பண்ணுவேன். ஆனால் இந்த டிஸ்கில் ஃபோல்டர்லாம் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இதில் நான் எதுலையுமே கை வைக்க மாட்டேன். எந்த ஃபைலையும் நான் டெலீட்டும் பண்ண மாட்டேன். இந்த லைட்டுனா இதிலே தான் இருக்கும். நான் அதை எடுக்கவே மாட்டேன், டெலீட்டும் பண்ண மாட்டேன். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஹேர் அப்படிங்கிறத நான் வந்து உள்ளே கொண்டு வரேன், இல்லை ஃப்ளவர் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் என்ன பண்ணுறேன், ஹேர் அண்ட் ஃப்ளவர் ஒரு ஆக்ஷன். இதில் 2 ஆக்ஷன் க்ரியேட் பண்ணலாம். நல்லா பொறுமையாக பாருங்கள். ஃபோல்டர் தான் இது. அதாவது இப்போ லைட்டுக்கு எஃபெக்ட்டை நான் க்ரியேட் பண்ணேன். ஒரு ஃபோல்டர் தான் சார் போட்டிங்க, ஒரு ஆக்ஷன் தான் வச்சுருக்கீங்க அப்படிங்க. இது லைட்டுக்கான ஆக்ஷன், அதனால் இது ஒரே ஒரு ஆக்ஷனாக நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஹேர் அண்ட் ஃப்ளவர் நான் எடுக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த நேமை கொடுத்துட்டேன். இப்போ இதில் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு நியூ ஆக்ஷன். இதே போல் ஏதாட்டும் ஒரு ஃபைல், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் பிக்சராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த இடம் வேணும். சரிங்களா? இப்போ இந்த ஆக்ஷன் நான் வேறு மாதிரி க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? அதாவது இந்த ஆக்ஷனில் லைட்டு வந்து ஒரே ஒரு லைட்டு தான். சரிங்களா? லைட் என்னென்னா ஒரே ஒரு லைட் எஃபெக்ட் மட்டும்தான். அந்த எஃபெக்ட் எனக்கு அப்படியே உள்ளே வந்துடணும். இப்போ ஹேருக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நியூ ஆக்ஷன் ஹேர் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இதுக்கு கலர் என்ன பண்ணலாம், ஒரு கிரே கலர் நம்ம கொடுத்துட்டு ஓகே. இப்போ ரெக்கார்ட் ஆகுது. திரும்ப என்ன பண்ணுறேன், ஃபைல் ஓப்பனில் நான் என்ன பண்ணுறேங்கன்னா ஹேர் எங்கே வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஹேர் வந்து நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கில் தான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஸ்கில் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஹேர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு எனக்கு ஹேர் வேணும். இந்த இதில் 2 ஹேர் இருக்குது, ஹேர் 3 இருக்குது. எனக்கு இந்த நார்மலாக ஹேர் அப்படின்னு இருக்கக்கூடியது வேணும். கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன். இவ்வளோ தான். இப்போ என்ன பண்ணலான்னா ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணணும். சரிங்களா? நாம் இதில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னென்னா லைட்டு ஒரே ஒரு லைட் எஃபெக்ட் தான் வச்சுருந்தோம். அதனால் என்ன பண்ணிட்டோம், சிங்கிள் லைட்டு ஒரே ஃபைலில் அதை நம்ம உள்ளே ட்ராக் பண்ணிட்டோம். இதில் பாருங்களேன், நிறைய இருக்குது, ஃபைல்ஸு நிறையா இருக்குது. அப்போது நம்ம வச்சுருக்கக்கூடிய பிக்சருக்கு எந்த ஹேர் ஷூட் ஆகும், அவங்க வந்து ஒரு கேர்ளாக இருக்கலாம், இல்லை ஒரு பாயாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஹேர் எந்த மாதிரி ஹேர் ஷூட் ஆகும் அப்படிங்கிறத நான் எடுத்து வைக்கிறதுக்காண்டி இதை ஓப்பன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். பொறுமையாக பாருங்கள். சரிங்களா? இப்போ இது எப்படி நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். திடீர்னு இப்போ ஹேர் வேணும், எனக்கு ஒரு பாஸ்போர்ட் பிக்சர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா ஹேர் இருக்கா, ஒரு கிளிக் பண்ணால் என்ன ஆகுனா பிஎஸ்டியை நான் உள்ளே போய் எடுக்கண்டா, நான் வந்து டிஸ்க் உள்ளே போய் ஹேர்னு டைப் அடித்து என்னோடய பிஎஸ்டி எங்கே இருக்குன்னு பார்த்து ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வரேன்டா. இந்த ஹேர் எனக்கு உடனே உள்ளே வந்துடும். நான் என்ன பண்ணலாம், பிக்சரை பார்த்துட்டு ஸோ இவங்க பிக்சருக்கு இப்போ ஹேர் தேவை அப்படின்னா ஒரு பாயாக இருக்காங்க, அவங்க பிக்சருக்கு எந்த ஹேர் தேவைப்படுது, எந்த ஹேர் நம்மளுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனே தூக்கி வச்சிடலாம். சரிங்களா? இவ்வளோ தான். இதே போல் நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளவருக்கும் க்ரியேட் பண்ணுறேன். திரும்ப பட்டன் மோடை ரிலீஸ் பண்ணுறேன். இந்த ஃபோல்டர்லேயே என்ன பண்ணுறேன், ஃப்ளவர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஹேர் இது வச்சுட்டேன்னா இப்போ என்ன பண்ணுறேன், நியூ ஆக்ஷனை திரும்ப கிளிக் பண்ணுறேன். ஃப்ளவர் பொறுமையாகவே சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். திரும்ப என்ன பண்ணுறேன், கலர் வந்து இதுக்கு நான் வந்து வேறு கலர், இது வந்து ஒரு ஃப்ளவருக்கு என்ன கலர் வைக்கலான்னா ஒரு க்ரீன் வச்சுக்கிறேன்னே, க்ரீன் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறேன், ரெக்கார்டு கொடுக்குறேன். எனக்கு ரெக்கார்ட் ஆகுது. திரும்ப ஃபைல் போயிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். எனக்கு பார்த்திங்கன்னா அந்த கடைசியாக ஓப்பன் பண்ண அந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகுது. இந்த ஹேர் தான் எனக்கு வேணும். ஒரு கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் கொடுக்க எனக்கு இந்த ஃப்ளவர் உள்ளே வந்துடுச்சு. இப்போ எனக்கு தேவையானது என்ன, இந்த ஃப்ளவர் தான் உள்ளே வந்துடுச்சா. ஆக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள், இந்த ஹேர் ஒரு ஆக்ஷன், ஃப்ளவர் ஒரு ஆக்ஷன், லைட் எஃபெக்ட் ஒரு ஆக்ஷன், 3 ஆக்ஷன் நான் ரெடி பண்ணியிருக்கேன். திரும்ப பட்டன் மோடு கொடுக்கையும் பாருங்கள், அந்த கலர் வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா. இப்போ பாருங்கள், ஃப்ளவர் கிளிக் பண்ணால் ஃப்ளவர், ஹேரை கிளிக் பண்ணால் ஹேரு, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். லைட் எஃபெக்ட் அப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். லைட் எஃபெக்ட்டு இந்த பிக்சருக்கு உள்ளே தான் வரும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து
எந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு தான் நம்ம அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆக்ஷனை ரெடி பண்ணணும் சரிங்களா. அதனால் அது இதுக்கு வந்து சேரும். இப்போ இதில் இருக்கும்போது லைட்டு நான் கொடுத்தா என்ன ஆகும்னா லைட் எஃபெக்ட்டு இதுக்கு தான் வந்து விழும் சரிங்களா. நாம் பொறுமையாக நம்மளுக்கு தேவையான ஆக்ஷனை நாமளே க்ரியேட் பண்ணிக்கலாம். இதே போல் தான் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஃபாஸ்ட் ஒர்க்கை நான் பண்ணுறேன். லோகோ வேணும்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இதே போல் ஒரு ஆக்ஷனை ரெடி பண்ணலாம் சரிங்களா. ஈஸியாக உங்களுக்கு உள்ளே வந்துடும். இப்போ இது ஃபோட்டோஷாப் 7 சரிங்களா. இப்போ இதை ஒரு ஆக்ஷன் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, 2 ஆக்ஷன். இதை நான் என்ன பண்ணுவேன்னா சேவ் பண்ணி வச்சுப்பேன். எப்படி சேவ் பண்ணுறதுன்னா பட்டன் மோட்லேருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு லைட் எஃபெக்ட் அப்படின்றக்கா அதை செலக்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணி சேவ் ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டெஸ்க்டாப்லே பண்ணுறேன். லைட் எஃபெக்ட் அப்படியே சேவ் பண்ணிட்டேன். இந்த ஹேர் அண்ட் ஃப்ளவர் அப்படின்ட்டுருக்கா, இதையும் நான் என்ன பண்ணுறேன் சேவ் ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ 2 ஆக்ஷனை நான் சேவ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ ஃபோட்டோஷாப்பு ஒரு சிசி அப்படி இல்லை C6 வேறு ஃபோட்டோஷாப்புக்கு நான் இதை பயன்படுத்தணும். நான் 7.0 ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வேறு ஃபோட்டோஷாப்பில் எடுக்குமா எடுக்காதா, இல்லை அதுக்கு நான் தனியாக க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த டவுட்டும் இருக்குது. நிறைய பேர் குழம்புறீங்க. அது மாதிரிலாம் இல்லை. ஒரு தடவை நம்ம பொறுமையாக சரியாக க்ரியேட் பண்ணால் நாம் அடுத்த ஃபோட்டோஷாப்புக்கும் நம்ம அதை பயன்படுத்திக்க முடியும். நான் உதாரணத்துக்கு ஃபோட்டோஷாப் CS6 நான் வந்து பயன்படுத்துகிறேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா சேவ் பண்ண ஆக்ஷனாக உள்ளே ட்ராக் பண்ண போகிறேன். இப்போ இதுதான் என்னோடய ஆக்ஷன் பேனல். கடைசியாக இருக்கிறது என்னது சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் இந்த ஆக்ஷன் 2 இருக்கும் பார்த்தீங்களா, உள்ளே லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் விட்டிங்கன்னா இந்த இடத்துல அழகாக வந்துடும். என்னெல்லாம் வந்திருக்கு, ஹேரு, ஃப்ளவரு, லைட்டு. ஹேரை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், ஹேர் வந்துடுச்சு. ஃப்ளவர் கிளிக் பண்ணால் என்ன ஆகும், ஃப்ளவர் வந்துடுச்சு. லைட்டை கிளிக் பண்ணால் லைட் எஃபெக்ட்டு நம்மளுக்கு உள்ளேயே வந்துடும். லைட் எஃபெக்ட்டு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஏதாட்டும் உங்கள் ஃப்ளெக்ஸ் எடிட்டிங் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த லைட் எஃபெக்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃப்ளெக்ஸே ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்களேன். இதுக்கு லைட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், லைட் எஃபெக்ட்டை ஒரு கிளிக் பண்ணணும். லைட் எஃபெக்ட்டை ஒரு கிளிக் பண்ணியும் லைட் எஃபெக்ட் எனக்கு என்ன ஆகும், உள்ளே வந்துடும். எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்தீங்கன்னா எடுத்து அழகாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் சரிங்களா. இவ்வளோ தான் நான் ஷார்ட் அண்ட் ஒர்க் பண்ணுறது. இந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன் சரிங்களா. அப்போ தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிக்சர்ஸை கட் பண்ணுறதுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஷார்ட் அண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஒரு ஆல்பம் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு பிக்சர் ஒரு டூப்ளிகேட் எடுப்பேன். டூப்ளிகேட் எடுத்து கீழே ஒரு சாலிட் கலர் போடுவேன். இதை என்ன பண்ணுவேன்னா ஈஸியாக நான் முடிச்சிடுவேன். டெமோக்கு இதிலே ஒரு பிக்சரில் நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன பண்ணுறேன், இதுக்கே நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். லைட் எஃபெக்ட்டை டெலீட் பண்ணிடலாம். இப்போ இதில் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நான் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பேன் சரிங்களா. இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் எடுத்து பேக்ரவுண்டில் நான் அந்த க்ரீன் மேட் வச்சு தான் பிக்சரை கட் பண்ணுவேன். க்ரீன் மேட் வச்சு கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இதோட நேம் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் சரிங்களா. இவ்வளோ தான். ரொம்ப எளிமையாக நம்ம ஆக்ஷன் மூலமாக நம்ம எடிட்டிங்கை பார்த்திங்கன்னா சுலபமாக பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சுக்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து வர வீடியோக்களில் நாம் பார்த்திங்கன்னா அதை ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.